பாருங்க, கடவுள் இந்த மொழியில சொன்னாதான் வருவாரா, அந்த மொழியில சொன்னவரெல்லாம் கிடையவே கிடையாது. அவரவர் மொழியில சொன்னா கடவுள் வருவார், தமிழ்ல சொன்னீங்கன்னா சீக்கிரமாவே வருவார். உண்மை. சரி, அருணகிரிநாதர் பாடினாரு, எப்படி கூப்பிட்டாரு நினைக்கிறீங்க? வேத மந்திரங்கள் எல்லாம் இல்ல, தமிழ்ல சொன்னார். எந்தை வருக ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே இனி வருக, என் கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா, இங்கு வருக அரசே வருக, முளை உண்க வருக, மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமா என் சொல்லும் போதே பக்கத்துல மயில் வந்து உட்காந்துப்பான். ஏய் வந்துட்டா உட்காந்து. அவங்கிட்ட விழறது இருக்கு பாருங்க. அவனை பார்த்து அந்த ஏகாந்தம்னு ஒரு சொல்லு இருக்கு வடமொழியில. அந்த ஏகாந்தம் தமிழ்ல பேரின்பம்னு சொல்லலாம். அப்படி அவனை பார்க்கும்போது நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, மந்திரம் கஷ்டப்பட்டு மனப்பாடம் அதெல்லாம் கிடையாது. அப்படி நீங்க போறீங்க திருவரங்கத்துல உள்ள பாக்குறீங்க, பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா மலரேரே ஆயர்த்தம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு சொல்லி பாருங்களேன். வாடா வைகுண்டத்துக்கு கூட்டு போயிடுவார். சார், நம்ம ஆளுங்க அதான் சொன்னாங்க. என்னன்னு வள்ளலார் பாடினார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து யார் ஒருவர் இறைவனை வணங்குகிறார்களோ அவர்களிடம் இறைவன் வந்து நிற்பார். நீங்க நான் தப்பா எடுத்துக்காதீங்க.